ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு அண்டு இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் காண்டாக்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் கரண்ட் சிட்டி என்னவோ அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரோலுக்கு நீங்கள் எப்படி சூட் ஆவீங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தோணும் இல்லையா, இந்த ரோலுக்கு நம்ம எப்படி சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ரீஃபாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரௌஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக பிடிஎஃப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிஎஃப்பை தவிர நீங்கள் வேறு எந்த ஃபைலில் அப்லோட் பண்ணாலும் அது அப்லோட் ஆகாது, அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நீங்கள் பிடிஎஃபாக மட்டும்தான் உங்களால் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண முடியும். அதுவும் ரெஸ்யூம் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெஸ்யூம் சைஸ் வந்து 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை 2 MBக்கு மேலே இருந்ததுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ நீங்கள் ரெஸ்யூம் சப்மிட் பண்ணும்போது பிடிஎஃபாக இருக்கணும், 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இங்கே சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.